உங்க மகன் கண்டபடி குடிச்சிட்டு எல்லாரையும் போட்டு அங்க அடிச்சிட்டு இருக்காமா. கங்கா அடிச்சு வளர்க்காத பிள்ளை ஒடிச்சு வளர்க்காத பூங்கையும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது கோ விஷயத்துல சரியா தாண்டா போச்சு. டேய், எந்த தாயுமே எதிர்காலத்துல தாம் பிள்ளை உத்தமனா உயர்ந்தவனா 4 பேருக்கு நல்லவனா வருவான்னு தாண்டா நினைப்பா. அந்த ஆசையில மண்ணெள்ளி போட்டுட்டியடா. பெத்த போது அடைஞ்ச சந்தோஷத்தை விட பிள்ளைய பத்தி 4 பேர் நல்ல விதமா பேசும்போது அடையிற சந்தோஷம் தாண்டா பெரிய சந்தோஷம். குடிகார கூத்தி கள்ளேன்னு ஊர் உன்னை பத்தி கேவலமா பேசும்போது 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. குடும்பத்துக்கு பாதுகாப்பா ஊருக்கு உதவி செய்யறவனா பெரிய வீரனா உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரே உங்க அப்பா. ஒரு தலைகுனிய வச்சிடாதடா. டே கங்கா, உன் கால்ல விழுந்து கேக்குறேன், மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா, சத்தியம் பண்ணி கொடு. டே பாத்தியாடா நடைய? நட நல்லா தாண்டா இருக்கு, நடத்ததான் சரியில்லை. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. சிலது பெண்களையே கண்டு பின்னா நாய போல ஓடுது, நாய போல. தெரியும் போராடா, எங்களுக்கும் தெரியும். நீ பாடுறா. உன்னையூர்த்தி பெத்து போட்டாளு, அவ போட்டாளு, பெத்து போட்டாளு, பெத்து போட்டாளு, போட்டாளு, போட்டாளு. வாங்க வாங்க, என்னங்க வேணும்? ஆடு வேணுமா மாடு வேணுமா? என்னங்க ஏங்க கை கொடுக்குறீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. தூக்க முடியாம சுமைய தூக்கிக்கிட்டு போறிய, நான் உனக்கு உதவிக்கு வரலாமா இல்ல உறவுக்கே வரலாமா? கைய விட்டுட்டா திரும்பவும் குடிச்சுக்கலாம், ஆனா கையத்தை விட்டுட்டா குடிக்கவே முடியாது. இளமை இருக்கிற போது எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். என்ன வளர? நான் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். வாசனைக்காகத்தான் பூவை படைச்சிருக்கிறான், மயக்கத்துக்காகத்தான் மதுவையே படைச்சிருக்கான், எங்களுக்காகத்தான் உங்களையே படைச்சிருக்கிறான். எனக்கு எல்லா பெண்களுமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணா? ஆமா ஐயா, எல்லா பெண்களுமே ஒண்ணுதான். ஆனா தாலி கட்டின மனைவி, கூட பிறந்தா சகோதரி, பெத்தெடுத்த தாய், உன்னை 10 மாசம் வந்து பெத்தாளே அவ கூட ஒரு பொண்ணுதாயா? இப்ப சொல்லு, எல்லா பெண்களுமே ஒண்ணுதானா?